ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபயர்பேஸ் டேட்டாபேஸை பற்றி பார்க்க போகிறோம். அது நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி யூஸ் ஆகப்படுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், இந்த ஃபயர்பேஸ் டேட்டாபேஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து இப்போது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ அதாவது நம்ம இன்டர்நெட் மூலமாக நம்ம டிவைசஸை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ஒரு டேட்டாபேஸ் தேவைப்படுது. ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் நம்ம கண்ட்ரோல் பண்ண போது அப்ளையன்சஸ், அதுக்கு டேட்டாபேஸ் என்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த டிவைஸ்லேருந்து நம்மளோட மொபைலுக்கு வந்து டேட்டா ஷேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு நார்மலாக லோக்கலாகவும் ஷேர் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன், என்னோடய லைட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னா எனக்கு இன்டர்நெட் எல்லாம் தேவையில்லைனாலும் எக்ஸாக்ட்லி அதுக்கு வந்து முடியும். ஏன்னா நீங்கள் லோக்கலாக கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் நோடெம்சியை வந்து ஒரு ஹாட்ஸ்பாட்டாக செட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் இது கூட கான்ஃபிகர் பண்ணி ஒரு HTML மூலமாக வந்து இதை ஆக்சஸ் பண்ண முடியும். பட் நம்மளோட ப்ராஜெக்டோட கான்செப்ட் என்னென்னா, இது வேர்ல்டு எங்கே இருந்தாலும் இந்த வீட்டில் இருக்கிற அப்ளையன்சஸை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ அதுக்கான மெயின் ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஒரு டேட்டாபேஸ் தேவை. ஸோ இந்த டேட்டாபேஸ் என்ன பண்ணுன்னா, நீங்கள் கொடுக்குற டேட்டா, இங்கிருந்து சென்ட் ஆக டேட்டா 1s and 0s. நம்மளுக்கு தேவை 1னா வந்து அப்ளையன்சஸோட ஸ்டேட்டஸ் ஆனில் இருக்கணும், 0னா ஆஃபில் இருக்கணும். ஸோ இது என்ன பண்ணுன்னா, இந்த அப்ளையன்ஸஸ்லேருந்து சென்ட் ஆகிற டேட்டா வந்து நம்மளுக்கு ஒரு டேட்டா பேஸில் போய் ஒரு ஏரியா, நம்ம கொடுக்குற ஒரு டேட்டா பேஸ்க்கு ஒரு நேம் கொடுப்போம். அந்த நேமில் போய் அந்த டேட்டா 1 அப்படின்றத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ 1ன்னு ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் இதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் அண்ட் இந்த ஆப்புக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல டேட்டா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது சென்ட் ஆயிரும். ஸோ நம்ம இந்த ஆப்பில் வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் கொடுப்போம். அது வந்து நம்ம ஆப் டிசைன் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ அந்த கமெண்ட் என்ன பண்ணுன்னா, டேட்டா பேஸில் என்ன டேட்டா சேஞ்ச் ஆனாலும் இதுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ ரிசீவ் ஆகி அந்த என்ன ஸ்டேட்டஸாக இருக்கோ அதை வந்து இது அப்டேட் பண்ணிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வேர்ல்டு லெவலில் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நம்ம வேர்ல்டு எங்கே இருந்தாலுமே வந்து அதோட ஸ்டேட்டஸும் தெரிஞ்சுக்கலாம், அதை நம்ம கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த டேட்டா பேஸ் நம்ம செட்டப் பண்ணணும். ஸோ ஃபயர்பேஸ் எப்படி செட்டப் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஃபயர்பேஸ் டேட்டா பேஸை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணி நமக்கு வந்து அதுக்கு ஆத்தென்டிகேஷன் கீஸ் எல்லாம் வாங்கணும். ஸோ அது எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கூகுள் க்ரோம் போய்க்கோங்க. ஸோ கூகுள் க்ரோமில் நீங்கள் ஃபயர்பேஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணோடனே உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே firebase.google.comனு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஒரு ஃபயர்பேஸோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதுக்கு லாகின் பண்ணணும். நீங்கள் லாகின் வந்து உங்கள் கூகுள் மெயில் ஐடி வச்சு தான் லாகின் பண்ணணும். ஸோ உங்களோட இங்கே மெயில் ஐடி காட்டு, நீங்கள் கரண்ட்டாக எந்த மெயிலில் லாகின் பண்ணிக்கலாம் அதை காட்டும். ஸோ இது மெயில் ஐடி இருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், பிகாஸ் இது வந்து கூகுளோடது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் மெயிலில் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு நியூ மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணுறேன். உங்களோட மெயில் ஐடியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெயில் ஐடி சூஸ் பண்ணிவிட்டு அதோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை லாகின் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஃபயர்பேஸ்க்குள்ளே வந்தோடனே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது உங்கள் மெயில் ஐடி தான். ஸோ உங்களுக்கு எந்த மெயில் ஐடி வந்து இந்த ஆப்புக்காக யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த மெயில் ஐடியை வந்து எப்போவுமே அதுவே கரண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மெயில் ஐடி சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி உங்களோட மெயில் ஐடியை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் மெயில் சூஸ் பண்ணோடனே அதுக்கான கன்சோல் வந்து இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ உங்கள் மெயில் ஐடிக்கு ஏற்ற மாதிரி அந்த கன்சோல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபயர்பேஸை செட்டப் பண்ண போகிறோம். ஸோ ஃபயர்பேஸை செட்டப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் கோ டு கன்சோல் நீங்கள் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்கள் கன்சோல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த கன்சோலில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கிரியேட் அ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து உங்கள் ப்ராஜெக்டோட நேம் கேட்குது. ஸோ நான் வந்து ஹோம் ஆட்டோமேஷன் கொடுக்குறேன். ஹோம் ஆட்டோமேஷன் கொடுங்க. கொடுத்துட்டு இதில் வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அக்செப்ட் கொடுத்துட்டு கண்டினியூன்னு கொடுங்க. ஸோ கண்டினியூன்னு கொடுத்தக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா கேட்குறாங்க. இந்த டேட்டா வந்து நாங்கள் அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்குறாங்க. பட் நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நான் எனேபிள் பண்ணலை. அது கொடுத்துட்டு நான் கிரியேட் அ ப்ராஜெக்ட்னு கொடுக்குறேன். ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் வந்து இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா பேஸ் வந்து இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போகணுன்னா கண்டினியூன்னு கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயம் இதில் பண்ணலாம். ஸோ இதில் பேசிக்கான விஷயம் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் பில்டுக்கு போய்க்கோங்க. பில்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ரியல் டைம் டேட்டா பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் இதில் வேறு எதுவுமே யூஸ் பண்ண வேணாம், பிகாஸ் இதெல்லாமே வந்து வேறு பர்பஸ்க்காக. அதாவது என்னென்னா, நம்ம இந்த வெப்சைட்க்கான தேவைப்படுற பர்பஸ் எல்லாம் நம்ம இந்த ஃபயர்பேஸ் டேட்டா பேஸை யூஸ் பண்ணி பண்ணலாம். நமக்கு வந்து என்ன தேவைன்னா, நம்ம வந்து ஜஸ்ட் ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் தான் பண்ணுறோம். அதுக்கு நம்மளுக்கு ரியல் டைம் டேட்டா பேஸ் தான் தேவை. ஸோ ரியல் டைம் டேட்டா பேஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரியல் டைம் டேட்டா பேஸில் நீங்கள் கிரியேட் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் இன் லாக்டு மோட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து உங்களோட டேட்டா பேஸ். ஸோ இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் ஆட்டோமேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே தான் வந்து நீங்கள் என்ன டேட்டா வந்து நோடெம்சியில் சேஞ்ச் பண்ணாலும் சரி, எதுனாலும் சரி, எல்லாமே இந்த கன்சோலில் தான் உங்களுக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இங்கே தான் வந்து உங்களோட டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும்.
அது ரிட்ரீவ் பண்ணுறதுக்கும் சரி, அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் சரி, எல்லாமே இங்கே தான் நடக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு 2 கீஸ் தேவைப்படும். அந்த 2 கீயை வந்து நீங்கள் உங்களோட கோடிங்கில் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பேட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து 2 டேட்டா தேவை. ஒன்று வந்து ஃபயர்பேஸ் ஆத்தென்டிகேஷனும், அதுக்கப்புறம் ஃபயர்பேஸ் ஹோஸ்ட்டும் தேவைப்படும். ஸோ இந்த 2 டேட்டா தான் நம்ம இதுலேருந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஹோஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு லிங்க் இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து உங்களோட ஹோஸ்ட். ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் காப்பி ஆயிரும். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணி Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நோட் பேடில். ஹோஸ்ட்டில் வந்து இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆத்தென்டிகேஷன் கீ எடுக்கணும். ஸோ ஆத்தென்டிகேஷன் கீ எடுக்கிறதுக்கு இந்த செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் போங்க. உங்கள் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில் இதுதான் உங்களோட ஜென்ரல் செட்டிங்ஸ். அதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வெப் ஏபிஐ கீ வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகணும். ஸோ ஜென்ரேட் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரன் ஆகும். ஸோ அதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட ப்ராஜெக்ட்டை ஃபஸ்ட்டு ஆத்தென்டிகேட் பண்ணணும். ஸோ ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆத்தென்டிகேஷனை கிளிக் பண்ணி இதில் நீங்கள் வேறு எந்த ப்ராப்ளம்னா ஜஸ்ட் கெட் ஸ்டார்டட்னு மட்டும் கொடுங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும். இதில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் பேக் வந்துருங்க. ஜஸ்ட் இந்த ஸ்டார்ட் மட்டும் பண்ணிவிட்டால் போதும். நம்ம ஆத்தென்டிகேஷன் வந்து தேவைப்படுற இடத்துக்கு கொடுத்தா போதும். நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஆத்தென்டிகேஷன் எதுவும் தேவையில்லை, பட் அதை எனேபிள் பண்ணால் மட்டும் அது ஒர்க் ஆகும். ஸோ திரும்ப நீங்கள் செட்டிங்ஸ் போய்க்கோங்க, ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஏபிஐ கீ ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பாதி பிளர் பண்ணியிருப்பேன், பிகாஸ் இந்த கீ வந்து சீக்ரெட்டாக இருக்கணும். நீங்களும் நீங்களோட யூஸ் பண்ணுற இந்த சீக்ரெட் கீஸை வந்து நீங்கள் ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுக்கணும். இதை எங்கேயுமே வந்து நீங்கள் வெளியே அவுட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த கீ தெரிஞ்சதுன்னா உங்களோட டேட்டா பேஸை வேறு யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆத்தென்டிகேஷன் கீ எடுக்கலாம். அதுக்கு நீங்கள் சர்வீஸ் அக்கௌண்ட்டுக்கு போகணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் சீக்ரெட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் கீ ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கும். இதுதான் உங்களோட சீக்ரெட் கீ. இந்த கீ இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆப்பிளும் இந்த கீ நீங்கள் கொடுக்கணும், அப்புறம் இந்த நோட்.mcலும் இந்த கீ கொடுக்கணும். பிகாஸ் இந்த கீ இருந்தால் மட்டும்தான் இதனால் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இதை ஷோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கீ வந்து இங்கே காட்டும். ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணி நீங்கள் உங்களோட நோட் பேடில் இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஆத்தென்டிகேஷன் கீழே. ஸோ இந்த ஆத்தென்டிகேஷன் கீயை நான் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் இந்த நோட் பேடை சேவ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம ஒரு ரியல் டைம் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரியல் டைம் டேட்டா பேஸுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் டேட்டாவை ஃபீட் பண்ணால் மட்டும் போதும். வேறு எந்த ஒரு ப்ராசஸும் இதில் இல்லை. இதில் இவ்வளோ தான். ஸோ ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறது இவ்வளோ தான். ஜஸ்ட் நீங்கள் இந்த இப்போ நான் சொன்ன ப்ராசஸை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டேட்டா பேஸ் கிரியேட் ஆகிரும். நான் சொன்ன 3 விஷயம் நான் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து இந்த ஹோஸ்ட் கிரியேட் பண்ணணும், இன்னொன்று வந்து ஆத்தென்டிகேஷன் கொடுக்கணும். ஆத்தென்டிகேஷன் கொடுத்தா தான் நம்மளுக்கு அந்த வெப் ஏபிஐ கீ வரும். அண்ட் தென் நம்ம டேட்டா பேஸ் சீக்ரெட் ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த ஜென்ரேட் ஆன கீயை வந்து நீங்கள் ஜென்ரேட் ஆன கீயையும் இந்த ஹோஸ்ட்டையும் வந்து நீங்கள் ஒரு இதில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கோடிங் போடுறப்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த டேட்டா பேஸில் வேலை இவ்வளோ தான். இன்னி ஃபுல்லாமே நம்மளுக்கு வந்து 2 இடத்துல தான். ஒன்று நோட்.mc கோடிங், இன்னொன்று வந்து ஆப் டெவலப்பிங். ஸோ இது ரெண்டும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஹோம் ஆட்டோமேஷனுக்கு தேவையான கோட் என்ன, அது என்ன லாஜிக்கில் ஒர்க் ஆகுதுன்றதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுப்பேன். அண்ட் அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து ட்ரபிள் ஷூட்டிங்கை பற்றி சொல்ல போகிறேன். அதாவது இந்த நோட்.mcu அண்ட் ஃபயர்பேஸ் இது எல்லாமே வந்து கூகுள் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அல்காரிதம் அப்டேட் பண்ணும்போது இதில் கீஸ் அதெல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற இப்போ நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி நான் லைப்ரரிஸ் இன்க்ளூட் பண்ணதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த லைப்ரரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடியே கொடுத்ததா இருக்கும். அதாவது இது வந்து கிரியேட் பண்ணது வந்து இந்த 2019 அந்த மாதிரி இடத்துல கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போத்தோட அல்காரிதமில் அது மேட்ச் ஆகாமல் உங்களுக்கு எரர் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை நான் ஒவ்வொரு வீடியோவில் நான் எண்டில் சொல்லுவேன். பட் அது எதுக்காகனா நீங்கள் மறந்துடக்கூடாதுன்றக்காக தான். ஸோ அந்த இதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலான்றதை நான் வந்து ட்ரபிள் ஷூட்டிங்கில் ஒரு வீடியோவில் போடுவேன். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.